சிம்ம ராசி நபர்களுக்கு 2024 அக்டோபர் மாதத்திற்கு உண்டான பலன்கள். சிம்ம ராசி நபர்களை பொறுத்தவரை தற்போதைய சூழ்நிலை ஒரு வெறுப்பு அதிகபட்சமாக உங்களுடைய சுய வாழ்க்கையை மையப்படுத்தியே வெறுப்பு நிலைகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வெறுப்புகளுக்கான சூழ்நிலைக்கு மத்தியில் இருக்கீங்க. எவ்வளவுதான் பாடுபட்டு எதை செஞ்சாலுமே பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபைனலான ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. ஸோ வெறுப்புகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சிம்மராசி நபர்களுக்கு இந்த காலகட்டம், இந்த அக்டோபர் மாதத்தில் கிரக நிலைகள்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் நீசமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அடுத்ததாக புதன், தனாதிபதியும் லாபாதிபதியும் சொல்லக்கூடிய புதன் கிட்டத்தட்ட ராசிக்கு 3ஆம் பாவகத்தில். சுக்கிரன் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 3 மற்றும் 4 தொடர்பு. 4ஆம் இடத்த விஷயங்கள் உங்களுக்கு தானே கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் சூழ்நிலைகளை சாதகமாக பயன்படுத்திக்கலாம் இப்படிங்கிறதா ஒரு அர்த்தம். அடுத்ததாக மிக முக்கியமாக ராசிக்கு யோகாதிபதி, பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 12ஆம் பாவத்துடன் நீச நிலையில் மாதத்தில் இருக்க போகுது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக கிட்டத்தட்ட இன்னும் சில மாதங்கள் கழித்து ஒரு அஷ்டமச்சனி அப்படிங்கிற ஒரு தவிர்க்க இல்லாத ஒரு காலகட்டத்துக்குள்ள சிம்மராசி நபர்கள் உள்ள வந்துடுவீங்க. அஷ்டமச்சனி அப்படிங்கிற ஒரு தவிர்க்க இயலாத. ஸோ இதெல்லாம் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ராசிநாதன் நீசம் அப்படிங்கிறத பார்த்தாலும், ராசிநாத நீசத்தினால என்ன நடக்குன்னா பெரிய அளவுக்கு பாதிப்புங்கிறதெல்லாம் இருக்க போறதில்லை. ஆனால் உங்களுடைய இந்த காலகட்டத்துக்கு தேவையான சில முக்கியமான முடிவுகள் உங்களை மையப்படுத்தி, உங்களுடைய தன்னம்பிக்கையை மையப்படுத்தி, உங்களுடைய தைரியத்தை மையப்படுத்தி, உங்களுடைய பொறுப்புகளை மையப்படுத்தி, உங்களுடைய திட்டமிடல் பிளான்களை மையப்படுத்தி, இல்லை நீங்கள் ஊருக்குள்ள சமுதாயத்தில் ஒரு கௌரவ அமைப்போட வாழக்கூடிய அந்த விஷயங்களை மையப்படுத்தி, இந்த காரணிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதனை மையப்படுத்தியே ஒரு நீசமான ஒரு பலகீனத்தன்மை ஏற்படும். ஸோ எல்லாவற்றைக்கும் சேர்த்த மாதிரி முக்கியமான முடிவுகளில் தடுமாறுவீர்கள். சிம்மராசி நபர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்டெப்பு, முயற்சிகள், முடிவுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தடுமாற்றங்கள் வரும். இல்லை அந்த முடிவுகள்லாம் ஒரு பலகீனமான தன்மையில் ஒரு பயத்தை கொடுக்குற மாதிரியான அமைப்புகளும் உள்ளுக்குள்ளே இருக்கும், வெளில காட்ட முடியாத இந்த மாதிரியான ஒரு 2ம் கட்ட நிலைக்கு தள்ளப்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்துவிடும். ஸோ ஆக சிம்மராசி நபர்கள் இந்த காலகட்டத்தில் என்ன முடிவுகள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த காலகட்டம் இன்னும் முக்கியமாக தவிர்க்கவே முடியாத அமைப்பில் ஏதாவது செய்யணுன்னாக்கா நல்ல முடிவாக கெட்ட முடிவா என்பது ஜாதக ரீதியாக பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு தெளிவு கிடைக்கும். அல்லது இந்த மாதத்தை தள்ளி வைத்துவிட்டு அடுத்தடுத்த மாதம் யோசிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு அர்த்தமாக நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்ததாக புதன் பணத்தை உங்களுக்கு தரக்கூடிய சிம்மராசி நபர்களுக்கு பணத்தை ஒரு ரொட்டேஷன் அமைப்பில் தரக்கூடிய புதன் 3ஆம் பாவத்தில். ஆக பணத்தை மையப்படுத்தி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எப்படி போகும்னா 2 நிலைமையில் வரும். இந்த இடத்துல தான் சுயஜாதக அமைப்பு வேலை செய்யும். நல்லா சுயஜாதக அமைப்பில் ஒன்றும் பெரிய பாதகம் இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா, நீங்கள் பணத்தை மையப்படுத்தி எடுக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி வச்சிங்கன்னா அந்த பணம் உங்களை மேலே காப்பாற்றும். சுயஜாதக அமைப்பு சரியில்லாத ஒரு சூழ்நிலை போயிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு பணத்தை, ஒரு பெரிய பணம் அந்த அமைப்பு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு பணத்தை ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இல்லை பணத்தை மையப்படுத்த செய்யலான்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பணம் நீங்கள் எதிர்பார்த்த வகையில் கை கொடுக்காம கீழே போயிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். பணம் கிட்டத்தட்ட தனாதிபதி 3ல் இருந்தாலும் எடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்று இப்படி போகிறது அப்படி வந்துடும், அப்படி போகிறது இப்படி ஆகிடும். ஸோ இந்த இடத்துல கோச்சார அமைப்புகள் 2 விதமாக செயல்பட்டுவிடும். வரும்னு நினைக்கிறது போயிடும், போயிடும்னு நினைக்கிறது வந்துடும். இதுக்கு எல்லாமே என்ன காரண அமைப்புகள் ஆகுனா பேஸ் பண்ணுறதுல உங்கள் சுய ஜாதக அமைப்பு வேலை செய்யும். அடுத்ததாக சுக்கிரன் 10 மற்றும் 3 கூடிய கிரகம். இந்த அமைப்புகள் எல்லாமே எப்படி வரப்போகுதுன்னா
தொழில் பண்ணுறீங்க, சிம்மராசி நபர்கள் தொழில் பண்ணுறீங்க, இல்லைன்னா ஒரு கான்ட்ராக்ட் பேசிக்கில் ஏதாச்சும் ஒன்று செய்கிறீங்க, இல்லை இருக்கிறத கைமாற்றி விடுறீங்க, இந்த மாதிரி ஏதேனும் ஒரு கான்செப்டில் ஒரு வேலைக்கு போகாமல் தொழில் ரீதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சுக்கிரனால் இந்த மாதத்தில் ஒரு நல்ல நிலைமை, சில லாப அமைப்புகள், சில நல்ல காரிய தேவைகள், இந்த மாதிரி ஏதேனும் ஒரு விஷயம் உங்களை தேடி வரும். அதை நீங்கள் ரிலாக்ஸேஷனாக யோசித்து பார்த்து அந்த தேடி வரக்கூடியதை நீங்கள் உள்ளே எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சௌரியமான ஒரு சூழ்நிலையை இந்த சுக்கிரன் பெற்றுத்தரும். இது லாப அமைப்புகளில் எடுத்துக்கலாம். காரணம் புதனும் சுக்கிரனும் அருகருகே இருக்கிறதுனால லாபங்களையும் நீங்கள் அடைஞ்சிக்க முடியும். லாபத்தை அடையிறதுனால உங்களுக்குள்ள பிக்கல் புடுகள் சில சிரம விஷயத்தையும் நீங்கள் சமாளிச்சிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். காரணம் 3ஆம் இடத்தை விதி நிச்சயமாக ஆட்சி பெறக்கூடிய அமைப்பில் இருந்துச்சுன்னா நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து அருகாமையிலேயே சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்க வரும். புரியுதுங்களா? அருகாமையிலே சில உதவிகள் கிடைக்க வரும். பெரிய இடத்துலேருந்து சில உதவிகள் கிடைக்க வரும். பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துலேருந்து உதவிகள் கிடைக்க வரும். கேட்குற உதவி கூட இப்போதைக்கு உங்களுக்கு செஞ்சு கொடுப்பதற்கு ஆட்கள் இருப்பாங்க அப்படிங்கிறது மேஜரான பாயிண்ட். அடுத்தது மிக முக்கியமாக யோகாதிபதி, பாக்கியாதிபதி ப்ளஸ் பாதகாதிபதியும் கூட செவ்வாய் 12ஆம் பாவத்தில் நீச அமைப்புகளில் வருது. இப்போ இந்த நீச அமைப்புகளில் வர்றது செவ்வாய் என்ன செய்ய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு இது வரைக்கும் தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்த விஷயங்கள், இல்லை நீங்களாக போய் வாலண்டரியாக தொந்தரவில் மாட்டி முழிச்சுக்கிட்டு ஏதாச்சும் ஒன்றும் செஞ்சு கொடுக்க முடியல, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி நபர்களுக்கு செவ்வாய் 12ல் வர்றதுனால சில தொந்தரவுகளை நீங்கள் மனசு வைக்கும் பட்சத்தில் இந்த மாதத்தில் அதை உங்களிடம் வந்து ஒதுக்கி வைக்க முடியும். தொந்தரவுகளை ரிஜெக்ட் செய்வீர்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பலருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் மாட்டிட்டு இருப்பீங்க. சிம்மராசி நபர்கள் ப்ராப்பர்ட்டி விஷயத்தில், புரியுதுங்களா? ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிற சிம்மராசி நபர்கள் இந்த மாதத்தில் உங்களை விட்டு சில விஷயத்த கை நழுவி போகும். அதனால் உங்களுக்கு தலைவலி குறையும். உங்களை விட்டு போகுது. சில நபர்களுக்கு வந்தால் தலைவலியாக இருக்கும், சில நபர்களுக்கு போனால் பிரச்சனை தீர்ந்த மாதிரி இருக்கும், இப்படிங்கிற கேட்டகரிலாம் இருக்கும். ஸோ சில பிரச்சனைகள் தானாகவே போயிடுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். நீங்களாக எதுவும் செய்ய முடியாது, ஆனால் தானாகவே போயிடுச்சுன்னா நமக்கு பாதகம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி தானாகவே சில தொந்தரவு பிரச்சனைகள், பஞ்சாயத்துகள், ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் தானாகவே கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். புரியுதுங்களா? அதே போல் வம்பு வழக்கு பிரச்சனைகள் ஏதாச்சும் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அந்த வம்பு வழக்கு பிரச்சனை, சிவில் சம்மந்தப்பட்ட பஞ்சாயத்துகள்லாம் இருந்துச்சுன்னா அதுலேருந்து நீங்கள் வெளில வர முடியும். சிவில் சம்மந்தப்பட்ட வழக்கில் மாட்டிகிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி நபர்களுக்கு இந்த மாதிரி சில ரிலீஃப்கள் கிடைக்கும். ஆனால் சில விஷயங்கள் உங்களை கையை விட்டு போகும், இழப்புகளும் உண்டு இல்லையா? ஸோ அதனால தான் பாதக அமைப்புகளும் உங்களை விட்டு ஒதுங்குது. சில விஷயங்கள் உங்களை விட்டு போகிறதுனால பாதகமும் உங்களை விட்டு போகுது. நல்ல விஷயந்தான், நல்லதுக்கு தான் அப்படிங்கிற எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னும் கொஞ்சம் மாதத்தில் அஷ்டமச்சினி ஆரம்பிக்க போகுது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோடு வேடாக நீங்கள் எடுத்துக்கங்க. எப்படின்னா, சில நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் அப்படின்னு பிரித்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஏதேனும் முக்கியமாக வேறு வாய்ப்பே இல்லாமல், வழியே இல்லாமல் நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் லாக் ஆகிற மாதிரி வரும் ஃப்யூச்சரில். ஒரு 5-6 மாதம் கழித்து அஷ்டமச்சினியோட வேலை என்னென்னா, சில நல்ல விஷயங்கள் மாதிரி தெரியும், ஆனால் அதை விட்டுட்டு வெளில வர முடியாத மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் லாக் ஆகிற மாதிரி இருக்கும். வேறு வாய்ப்பே இல்லை, வழியே இல்லை, மாட்டியாச்சு அப்படிங்கிறது பின்னாடி தான் நீங்கள் உணர்வீங்க. அதை நான் முன்கூட்டியே சொல்கிறேன். சிம்மராசி நபர்கள் சரியான திட்டமிடல் அடுத்தடுத்த காலகட்டங்களில் இல்லை என்றால் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி அடிப்படை தேவைகளுக்காக கூட நீங்கள் ஏதாச்சும் முக்கியமான விஷயத்தில் மாட்டிக்கொள்வதாக அமைந்துவிடும். அஷ்டமச்சனி பிடிச்சி வச்சுக்கிட்டு அடிக்கவும் அடிக்காது, அடிக்கிற மாதிரியும் ஆக்ஷனும் காட்டும். ஸோ ஒரு இனம் புரியாத ஒரு பயத்தோடு வாழக்கூடிய அமைப்புகளும் கௌரவ பிரச்சனைகளும் வந்து மாட்டிக்கும். ஸோ இதுதான் அஷ்டமச்சனியோட தாக்கங்கள் பின்னாளில் வரப்போகுது. அதை இப்போதைக்கு தெளிவாக கேட்டுங்க.